வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்லீரலை எப்படி 3 நாளில் சுத்தப்படுத்தலாம், டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கல்லீரல் ரொம்பவே முக்கியம் மனித உடல் உள்ளுறுப்பில். கல்லீரலுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லலாம். ஏற்கனவே அதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். கல்லீரல் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கூடவே உங்களுக்கு பித்தப்பையிலையும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு கல்லீரல் பாதிப்படைஞ்சிட்டு அப்படின்னாலே போதும், நீங்கள் ஆரம்ப நிலையிலே அதை சரி பண்ணிடுங்க. குறிப்பாக கல்லீரல் பாதிப்புகள்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை நம்ம சொல்லலாம், ஃபேட்டி லிவர் கொழுப்பு கல்லீரல் நம்ம சொல்லலாம், ஃபைப்ராசிஸ் சொல்லலாம். கல்லீரல் முதல்ல கல்லீரல் சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த கல்லீரலை சுற்றி உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு இலைநார்கள் படிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கல்லீரல் அதோட தன்மை ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்களுக்கு கல்லீரல் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலே அதை சரி பண்ணுவது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக இந்த மாதிரி கல்லீரல் பாதிக்கப்படுவதற்கு காரணங்கள் சொல்லி பார்த்தா மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நேரம் தவறி அவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கல்லீரல் கண்டிப்பாக பாதிப்படைய செய்ய தான் செய்யும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கல்லீரலை எப்படி சரி பண்ணலாம். முதல்ல நீங்கள் கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, ஹெப்படைட்டிஸ் சி இருக்குது அப்படின்னாலும் சரி தான், அதுக்கு நீங்கள் மருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே முதல்ல கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றிடுங்க. வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கொழுப்பு கல்லீரலுக்கு தகுந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அதுக்கு தகுந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம இன்றைக்கி முதல்ல அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருளை எப்படி இயற்கை முறையில் நம்ம வெளியேற்றலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக கல்லீரலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் உங்களுக்கு வெளியேறிடும். ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க் தான். முக்கியமாக ஒரு 3 பொருள் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் நம்ம செஞ்சிடலாம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ட்ரிங்க்கு செஞ்சுருக்கோம். வாங்க, அது என்ன ட்ரிங்க்கு, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கொத்தமல்லி இலை. கண்டிப்பாக நம்ம தினமும் காய்கறி வாங்கும்போது சும்மா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி இலை தான். இதுவும் நமக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான். நம்ம குழம்புக்கு மட்டும் இதை பயன்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கு முகத்தில் ஏதாவது பருக்கள் தழும்பு இருக்குது, அப்படி இல்லைனா சின்னதாக வாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மருக்கள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே நீங்கள் இது வெளிப்புறமாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான். இன்னும் சொல்லப்போனால் தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணுறதற்கும் இந்த கொத்தமல்லி இலை ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த கொத்தமல்லி இலையை நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 4 கொத்து அளவு நம்ம எடுத்துக்கணும். கழுவி நல்லா நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. இலை மட்டும்தான்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன இந்த காம்பு இதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கற்றாழை. இந்த மாதிரி சோற்று கற்றாழை நீங்கள் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் வெளிவரும். அது எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்காக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய இந்த முட்களெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதி அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறைனாலும் நீங்கள் கழுவலாம். ஆனால் குறைந்தபட்சம் 7 முறை நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் கழுவணும். நான் அடிக்கடி எல்லா வீடியோவிலையும் நான் சொல்கிறது தான். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணும். உடல் சூடு இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும். முக்கியமாக வயிற்றுப்புண், வாய்ப்புண், அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கற்றாழை. இதையும் நல்லா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இதையும் நம்ம இது கூட இப்போது சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 துண்டு அளவு, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நபருக்குரிய அளவுகள். இதையும் நம்ம சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு டைப் ஒன்று உண்டு, அரிநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் இதோட சின்னதாக இருக்கும், அது எடுக்க வேண்டாம். இந்தியன் கூஸ்பெரி, ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த நெல்லிக்காய் தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. முக்கியமான பொருள் சொன்னீங்க அப்படின்னா இதில் இந்த நெல்லிக்காயை நம்ம சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கும் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், அப்படி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரிதான், குழந்தைகளில் இருந்து குறைந்தது 3 வயது குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம இந்த கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு எப்படி நம்ம இந்த நெல்லிக்காயை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி நெல்லிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கழுவி சுத்தப்படுத்திட்டு விதையை நீக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரணும். இதை மட்டுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட இன்னும் 2 முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வருவோம். நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இதை நல்லா இப்போது வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம கற்றாழையை சேர்த்ததுனால தண்ணீர் சேர்க்க வேண்டியது இருக்காது மோஸ்ட்லி. ஆனால் ஒரு 10 to 15 ml 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போது வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கு பிறகு இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இது கூட அடுத்ததாக ஒரு 2 to 3 கல் உப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்பு நீங்கள் சேர்க்க வேண்டாம், கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட இந்துப்பு இருந்தது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி. இது நம்ம சேர்த்துக்கலாம். இது சுத்தமான மஞ்சள் பொடி, வீட்டிலே நம்ம செஞ்ச மஞ்சள் பொடி. இது கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிக்கோங்க. தொடர்ச்சியாக 3 நாட்கள் நீங்கள் எடுக்கணும். காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெறும் வயிற்றில் எந்த மருந்துமே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது தைராய்டு டேப்லெட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலை உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக எடுங்க. அப்பவும் நீங்கள் ஏதாவது மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கலாம். காலையில் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மதியம் எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு மதியம் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கும் அதே டைமிங் எடுக்கணும், அதுக்கு மறுநாளும் அதே டைமிங் தான் எடுக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் போதும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். நீங்கள் இப்போ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாமா அப்படின்னா கட்டாயம் அது செய்யவே கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அப்படி நீங்கள் செஞ்சு குடிங்க. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நச்சு பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறிவிடும். ஸோ இந்த மெத்தட் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த தாண்டிக்காய். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த தாண்டிக்காய். நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். காயாக நீங்கள் வாங்கி கூட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தாண்டிக்காய் பொடி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட இன்னும் 2 முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தாண்டிக்காயை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். இருமல் தொந்தரவு இருந்ததுன்னா சரியாகும். உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் கூட இந்த தாண்டிக்காய் பொடியை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். இப்படி நிறைய நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியதான் இந்த தாண்டிக்காய். இதை நம்ம எடுத்தாச்சு. அடுத்துதான் நம்ம இது கூட எடுத்துக்க போகிறது இந்த கடுக்காய். பல்வலி, பல் ஈறுகளில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அப்படிலாம் பல் உங்களுக்கு ரொம்ப ஆட்டம் கொடுக்கு அப்படின்னாலும் சரிதான், எவ்வளோதான் உங்களுக்கு பல்ல ஆடிட்டு இருந்தாலும் சரிதான், இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பல்லாகும். பல் கீழேயே உங்களுக்கு விழாது. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இந்த கடுக்காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணவும், கண்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய கருவளையம் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணுறதற்கும் இந்த கடுக்காய் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த கடுக்காயில் உள்ளே இருக்கிற விதை நீக்கிட்டு மேல்புறத்தில் இருக்கிற அந்த தோல் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக இந்த கடுக்காய் யாரு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கர்ப்பத்திற்காக
கர்ப்பிணிகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் இது வந்து பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் இதை எடுத்துக்கக்கூடாது. இந்த கடுக்காய் பொடி மற்ற நேரங்களில் நீங்கள் மற்றவர்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுவும் நீங்கள் காயாக வாங்கி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாகவே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதையும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த நெல்லிக்காய். நிறையவே உங்களுக்கு விட்டமின் சி கண்டென்ட் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்லீரலில் புதிய செல்களை உற்பத்தி பண்ணுவதற்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் ஏற்கனவே நெல்லிக்காயோடைய நன்மைகள் நிறையவே நான் சொல்லிட்டேன். இப்போ இதுவும் நீங்கள் கடையில் வந்து உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெல்லி வற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் வாங்கி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய நெல்லிக்காய் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கூட அதை வாங்கி நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மூணும் சேர்ந்த கலவை அந்த பொடி தான் நம்ம ட்ரிஃபலா அப்படின்னு சொல்கிறோம். திரிபலா பொடி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தனித்தனியாக வாங்கி கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமாக ட்ரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் நல்லா ஒரு 200லேருந்து 250 ml அளவுக்கு நல்ல சூடாக கொதிக்க வச்ச வெந்நீர் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த திரிபலா பொடி அது கிட்டத்தட்ட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக 4 கிராம் அளவுக்கு வரும். இந்த திரிபலா பொடி இதை நீங்கள் சேர்த்துட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கிற இந்த வெந்நீர் வந்து ஒரு மிதமான சூட்டுக்கு உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கல்லீரலில் இருக்கிற அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகளும் உங்களுக்கு வெளியேறும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிங்க் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ரெண்டுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.